அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லா விஷயத்தையுமே நம்ம கொஞ்சம் கேட்டும் கேட்காதமா அப்படியே போயிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்லிடலாம். புட்டின் அவர்கள், ரஷ்யாவின் அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போகிறார், குறிப்பா மதுரைக்கு வரப்போகிறார், ஜல்லிக்கட்டை பார்க்க போகிறார் அப்படிங்கிற ஒரு வதந்தி வந்துகிட்டே இருந்தது. அதையும் வதந்தி தான், யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி வேறொரு செய்தி வந்துட்டு. சோ இப்படி பல கெட்ட விதமான இல்லாட்டி வதந்தி செய்திகள் என்பது நம்மை சுற்றி சீக்கிரமா வந்துருது. நல்ல செய்தி இல்லாட்டி உண்மையான செய்தி என்பது நம்ம காதுல வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. எது இப்படி இருந்தாலும் இப்படிலாம் செய்திகள்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏக்கம். நல்ல விஷயங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்களா, எல்லாம் நெகட்டிவாவே இருக்கே, சில விஷயங்கள் தமிழ் பட்சமே எடுத்துக்கிட்டாலும் சில விஷயங்கள் நெகட்டிவாவே இருக்கே அப்படின்னு இருக்கும்போதுதான் இந்த பதிவு நமக்கு தேவைப்பட்டது. இந்த பதிவு நமக்கு அப்படின்னு சொல்றத விட எனக்கு ஒரு நண்பர் இமெயில அனுப்பி விட்டார். நான் ஒரு வாழ்க்கையில முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க போறேன், அந்த முடிவுல நான் ஜெயிப்பனா தோப்பனா அப்படிங்கறது உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இட்ஸ் மை ரிஸ்க் அப்படின்னு சொல்ற ஒரு டாபிக் வழியாக. ஸோ அடுத்த நாள் அந்த நண்பர் எனக்கு அந்த மெயில் அனுப்பி விட்டார். அந்த ஒரு கதை, அந்த ஒரு மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பெரிய அளவுல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு கதை தேவைப்படுமாக இருக்கலாம். உலக செய்தியை பார்க்கும் நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம உள் மனதை பலப்படுத்தக்கூடிய சில விஷயங்களையும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேனே. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் திடீர்னு நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். இந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் யாரை பேஸ் பண்ணி எடுப்போம்னா, நம்முடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த முடிவு எல்லாமே நம்ம எடுப்போம். சில நேரங்களில் அந்த முடிவை நம்மளால எடுக்கவே முடியாது. காதல், ஏன் காதல் தோற்று போகிறது அப்படிங்கிற ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன். அதுல ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக பல காதல்களும் தோல்வி அடைகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல உண்மையான காதல் நம்ம அப்பாவுக்கு சில பாதிப்புகள் வரும், நம்ம குடும்பத்துக்கு சில பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதுக்காகவே பிரிந்து விடுகிறது. ஸோ அதே மாதிரி பல முடிவுகளும், இப்போ நான் வேலையை விட்டு நிக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கிறது என்ன, என் குடும்பத்தை யாரு பாதுகாப்பா, சப்போஸ் நான் போற வழி தப்பா போயிருச்சுன்னா, இன்கம் வரலன்னா என் குடும்பத்துக்கு நிலைமை என்ன ஆகும், இதுதான் எல்லாருமே யோசிப்போம். இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் அதே இடத்துல சுழன்று கொண்டே இருப்பதற்கான காரணம் இந்த ஒரு தருணம் தான், அந்த ஒரு சிந்தனை தான். இது எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, கரெக்ட் தானே? இப்போ திடீர்னு எனக்கு டிராவல் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தணும்னு போனா வீட்டுல அம்மா அப்பா அவங்களெல்லாம் பார்க்கணும், ஒரு வாரம் நான் லீவ் போட்டேன்னா என் ஆஃபீஸ் அந்த பணம் வராது, இல்லாட்டி எனக்கு பாஸ் திட்டுவாரு, என் காலேஜில் இதை செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் நமக்கு இருக்கும், அதனால நம்மளால முடிவு எடுக்க முடியாது. அப்படின்னா முடிவு எடுக்கிற அந்த முடிவு கரெக்டா இருக்குமா? சில நேரங்களில் தவறாக போகலாம். நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுகள் எதுவும் தவறாகவே போகாது. இது நிறைய நபர்கள் எனக்கும் அறிவுரையாக சொன்னார்கள். ஆனா இந்த கதை அப்படின்னு சொல்லும்போதுதான் ரொம்ப டீட்டெயிலா நம்ம வாழ்க்கையில நம்ம முடிவு எடுக்கும் போது நம்ம தோக்க மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஒரு கதையாக இருந்தது. வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு நபர், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார், ஒரு பிஏ இருக்கார். அந்த இமெயில இருக்கிற கதையை அப்படியே நான் சொல்லல, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் சொல்றேன். ஸோ அந்த அசிஸ்டன்ட்ட அந்த பணக்கார முதலாளி கேட்கிறாரு, நம்ம வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்றாரு. உடனே அந்த முதலாளி கேட்கிறாரு, என்ன விஷயம், ஏதாவது சொல்ல தயங்குறி அப்படின்னு கேட்கும்போது, இல்லையா நீங்க ஒரு ப்ராஜெக்டை சொன்னீங்க, இந்த மாதிரி ஏழைகளிடம் இருந்து பல நிலங்களை வாங்க வேண்டும் அப்படின்லாம் சொன்னீங்க. நானும் எல்லாத்தையும் போய் சொன்னேன், அவங்கெல்லாம் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களுடைய இடத்தை விற்று விட்டார்கள், ஒரு நபரை தவிர அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த முதலாளிக்கு ரொம்ப ஆச்சரியம். அது யார் அந்த ஒரு நபர், நம்ம போய் பார்க்கணுமே அவரை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த பிஏவும் அந்த முதலாளியும் சேர்ந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. இவங்க அப்படியே போறாங்க. அப்படி கார்ல போகும்போது அவங்க வீடு தூரமா தெரியுது. அந்த வீடு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமா ஒரு பச்சை பசேன்னு இருக்கு, வேற எதுவுமே பெருசாலாம் இல்லை, ஒரு குடிசை தான். முன்னாடி ஒரு மாட்டு தொழுகை இருக்கு, மாடை கட்டி போடுற ஒரு இடம் இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அந்த முதலாளி காரை நிப்பாட்டிட்டு முதலாளியும் பிஏவும் அப்படியே நடந்து வராங்க. நடந்து வரும்போது சுத்தி சாணிக்க ஸ்மெல்லு, அதே மாதிரி வேற எதுவுமே இல்லை, வளர்ச்சி அடைந்த ஒரு வீடு மாதிரியே இல்லை. அவங்களுடைய தேவை, அன்றாடம் தேவை நடந்து போகும், அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த முதலாளி மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஓகே இவனை ஈஸியா அந்த நிலத்தை வாங்கிடலாம், நம்முடைய ப்ராஜெக்ட்டுக்கு, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இடத்த வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு பிறந்துருச்சு. ஸோ பிஏட்ட ரொம்ப நமட்டு சிரிப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, இந்த இடம் ஈஸியா நமக்கு கிடைச்சிருண்டா, நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன், கண்டிப்பா நாளைக்கே இவங்க என்ன செஞ்சிருவாங்க, பத்திரப்பதிவு நடத்திடுவாங்க, வேணா பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே பிஏவும் சொல்றாரு, நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே போறாங்க. அப்படியே போன உடனே அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களை கூப்பிடுறாங்க, வீட்டு முதலாளியை, வீட்டு ஓனரை கூப்பிடுறாங்க.
அந்த முதலாளி வீட்டு ஓனரை கூப்பிட்ட உடனே உள்ள இருந்து ஒரு குட்டி குழந்தை ஓடி வருது. குட்டி குழந்தை ஓடி வந்தோடனே, என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்பாவை கூப்பிட்றாங்க. அப்பா, அம்மா, 2 குழந்தைகள், மொத்தம் 3 குழந்தைகள். அப்படி எல்லாருமே வெளியில் வராங்க. அந்த அப்பாவுக்கு இந்த முதலாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன முதலாளி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நீ என்ன செய்கிற, வீடை பார்க்க ரொம்ப நலிவடைஞ்சிருக்கே, உன்னால் இந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியுதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி, என்னால் பாதுகாக்க முடியலை. ஆனால் என் மாடு ஒன்று இருக்குது, வெளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாடு வழியாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம். இந்த ஒரு மாடு வழியாக நீ எப்படி இதெல்லாம் வாழ்வ, இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், சாத்தியம்தான். இந்த மாட்டிலேருந்து எனக்கு கொஞ்சம் பால் கிடைக்குது. எங்கள் குடும்பத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு தேவையான பால் அதுலேருந்தே நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அந்த பால் மீதம் இருக்கும் பாலை வச்சு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமே போட்டுக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் மீதம் பால் வந்துச்சுன்னா நான் அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் பாலை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற சில பொருட்களை வாங்கி எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். இப்படியே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்ட பிறகு அந்த ஓனர் அந்த மிடில் கிளாஸ் அந்த விவசாயியை பார்த்து ஒரு சில வார்த்தைகள், ஆசை வார்த்தைகள் சொல்கிறார். இதெல்லாம் சரி வராதுல, உன் குழந்தை நல்லபடியாக வளர வேண்டாமா, உன்னுடைய மனைவிக்கு நகை நட்டுலாம் போட வேண்டாமா அப்படிலாம் கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு இதுவே போதும், நாங்கள் தாராளமாக நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவன்கிட்ட பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட? இந்த மிடில் கிளாஸ் மேன்கிட்ட பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம வேறு ஏதாவது ட்ரிக்கான சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. பிஏட்ட இந்த முதலாளி பேசுகிறாரு. இவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அசட் என்ன? அவனுடைய மாடு. அதுவும் கிழடாயிருச்சு, இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடக்குது. நீ ஒன்று செய்ய, இந்த மாட்டு தொழுவம் இருக்கு பாரு, அந்த தொழுவத்தை திறந்து விட்டுரு, அந்த மாடு எங்கேயாவது ஓடி போகட்டும். அதன் பிறகு இவங்களுக்கு வாழ்றதுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ அவங்க ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்க, இந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு வெளியில் எங்கேயாவது போயிடுவாங்க, கூலி வேலைக்கு எங்கேயாவது போயிடுவாங்க. ஸோ ஈஸியாக நம்ம இந்த நிலத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பிஐக்கு சூப்பர் ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் என்ன செஞ்சான், நைட்டு வந்து அந்த வீட்டில் வந்து அந்த மாட்டு தொழுவத்தை எல்லாமே திறந்து விட்டுட்டான். அந்த மாடு ஓடி போயிடுச்சு. அந்த மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையுமே கயிறெல்லாம் வெட்டி விட்டோடனே அந்த மாடெல்லாம் ஓடி போயிடுச்சு. ஸோ 2 வாரங்கள் ஆயிடுச்சு, 3 வாரங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அந்த விவசாயி இங்கே வரவே இல்லை. எங்கே? இந்த ஓனர் வீட்டுக்கு வரவே இல்லை, அந்த முதலாளி வீட்டுக்கு வரவே இல்லை, அந்த மிடில் கிளாஸ் மேன். ஸோ இந்த முதலாளிக்கு ரொம்ப ஒரு வெறி வருது. என்ன இன்னும் வராமல் இருக்கான், என்ன இன்னும் வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி காலங்கள் கடந்து 1, 2, 3, 4 வருடங்கள் ஓடிருச்சு. 4 வருடங்களாக அந்த நிலம் மட்டுமே அவனுக்கு கிடைக்காம இருக்கு. இப்போ இந்த மாட்டு தொழுவத்தை திறந்து விட்டான் பாருங்க ஒரு பிஏ. அந்த பிஏக்கு ஒரு டவுட், அவன் எப்படி இருப்பான், அந்த மிடில் கிளாஸ் மேன் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாமே, ஓனர்கிட்ட சொல்லாமல் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக போகிறான். ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியும் இருக்குது, நம்ம தான் அந்த மாடை திறந்து விட்டோம்னு சொல்லிடணும், அவங்க குடும்பம் அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஸோ எதையாவது சொல்லி நம்ம பாவத்துக்கான மன்னிப்பை கேட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறான். அங்கே போய் அவன் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அது எல்லாமே மாட மாளிகையாக மாறிடுச்சு. வெளியில் எல்லாமே சுற்றுச்சுவர்கள் எல்லாமே கெட்டப்பட்டு இருக்கிறது, பசுமை நிறைந்த வீடாக இருக்கிறது, ஜேன்னு சவுண்டு கேட்குது. ஸோ இந்த பிஏக்கு ஒரு டவுட்டு, கண்டிப்பாக இவன் யாருக்கோ வித்துட்டான், நம்ம முதலாளிக்கு விற்காம வேற யாருக்கோ வித்துட்டான், எதுக்கும் நம்ம போய் கேட்போம், அந்த விவசாயி எங்கே போயிருக்கான், ஏன்னா மன்னிப்பு கேட்கணும் தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் காலிங் பெல்லை போய் அமுத்துறான். காலிங் பெல் அமர்த்தினோடனே ஒரு பெரியவர், ஒரு சின்ன ஒரு இளைஞன் ஓடி வரான். ஓடி வந்துட்டு, சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இங்கே முதல்ல ஒரு விவசாயி இருந்தாரே, ஒரு மிடில் கிளாஸ் மேன் இருந்தாரே, அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான், ஓ அப்பாவை கேட்குறீங்களா, அப்பா ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்காரு, நில்லுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வியப்பாக இருக்குது இந்த பிஏக்கு. என்னடா ஸ்விம்மிங் பூலுங்கிறானே, அப்பான்னு சொல்கிறானே, இதுதான் அந்த சின்ன குழந்தையா, 4-5 வருஷத்தில் இவ்வளோ பெருசாகிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க கார்டனில் அந்த தோட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த விவசாயி வாரான். அந்த மிடில் கிளாஸ் மேன் இப்போ ஹை கிளாஸாக மாறினா அந்த மனிதன் வருகிறான். மனிதன் வந்த உடனே அவர் பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பிஏக்கும் அவனை யாருன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த மிடில் கிளாஸ் மேன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த நபர், அந்த வீட்டின் முதலாளி, அந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கல்ல, இப்போ என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஐயா நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டேன், என் முதலாளி சொல்லி தான் நான் அந்த மாடை திறந்து விட்டேன், அதன் பிறகு நீங்கள் என்ன ஆனீங்க அப்படிங்கிறது என் மனசில் ஒரு கேள்வியாகவே இருந்தது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அந்த மிடில் கிளாஸ் மேன் சொன்னானா, நான் என்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியாமையே இருந்திருக்கேன், எனக்கு அந்த மாடு தான் வீடு சொத்து, அதுதான் எல்லாமே, அதை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, வாழ வழியே இல்லை நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். நான் என்னுடைய மனைவி, நான் நினச்சது தான் என் மனைவிட்ட சொல்லுவேன், அதனால் அந்த நினைப்பு அவளுக்கும் பரவிருச்சு, என்னுடைய குழந்தைகளுக்கும் அப்படியே வாழ பழகி கொடுத்து விட்டேன்.
ஸோ ஒரு நேரத்தில் அந்த மாடு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, எதுவுமே செய்ய முடியலை. ஆனால் அதன் பிறகுதான் என் மனதில் ஒரு விஷயம் தோன்றியது. நம்ம மார்க்கெட்டுக்கு போய் பாலை விற்று நிறைய நிறைய பொருட்களை வாங்கி வந்து ஒரு கொஞ்சம் 5 லிட்டர் 6 லிட்டர் பாலை வச்சே நம்ம வாழ்க்கையை நடத்தினோமே, ஏன் சின்னதாக வியாபாரம் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற சில யோசனைகள் வந்தது. எனக்கு உறுதுணையாக என் மனைவி இருந்தாங்க, என்னுடைய குழந்தைகள் சப்போர்ட் இருந்துச்சு. நாங்கள் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தோம். அந்த பிஸ்னஸில் எங்களுக்கு ரொம்ப லாபம் கிடைச்சது. ஸோ அந்த லாபத்தில் இப்போ நாங்கள் பணக்காரர்களாக மாறி நிற்கிறோம். அந்த மாட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 2 வருஷத்துக்கு பிறகு அந்த மாடு மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வந்திருக்கு. அந்த மாட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இங்கே மாடும் கிட்ட தான் இருக்குது. அதுக்கு இப்போ நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த மனிதர் பிஏட்ட அந்த மிடில் கிளாஸ் மேன் சொன்னானா, எல்லா மிடில் கிளாஸ் மேனும் இப்படித்தான் இருக்கான். ஒரு விஷயம் போதும், இந்த விஷயத்தை விட்டுட்டா நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம இதே தான் இருக்கணும், கடைசி வரை நம்முடைய விதி இதுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவனால என்னைக்குமே முன்னேற முடியாது. சப்போஸ் அதையும் மீறி நம்ம ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகணும், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த சமூகத்துக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ உங்க முன்னாடி ஒரு மாடு நிற்கும். அந்த மாடு அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம். அந்த மாட்டை நீங்க என்னைக்கு ஓகே இந்த மாடு மட்டும் கிடையாது, இதையே மீறி நம்மளால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உலகத்தை ரொம்ப பறந்து விரிந்த ஒரு கண்ணோட்டத்துடன் பார்க்கும் போதுதான் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய உண்மையான பலம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும். எல்லா மிடில் கிளாஸ் மேனுக்கும் இந்த ஒரு கதை மனதில் பதிய வேண்டும். சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்கு பாருங்க, அது ரிஸ்க் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே சொல்லும்போது கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதையும் மீறி ஓகே ரிஸ்க் எடுக்க நினைக்காதவங்க அப்படியே இருந்துக்கோங்க. ரிஸ்க் எடுத்தவங்க சக்சஸ், நீங்க உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்து பாருங்கள், கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் பல வெற்றிகள் தேடி வரும். அந்த நண்பர் அதே தான் சொன்னார் எனக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.